வாழ்க்கையில் ஷைத்தான் என்னும் ஜமராத் உங்களை தடுத்தா என்ன செய்வீங்க நண்பர்களே? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. நபி இப்ராஹிம் அலைசலாம் நபி இஸ்மாயில் அலைசலாமுக்கு அல்லாவுக்காக குர்பானி கொடுக்க கூட்டிட்டு போகிறாங்க. வழியில் ஷைத்தான் 3 இடத்துல வந்து வேணாம்னு தடுக்கிறான் நபி இப்ராஹிம் அலைசலாமுக்கு. நபி இப்ராஹிம் அலைசலாம் 3 இடத்துல ஷைத்தான் ஜமராத்தை விரட்டுறாங்க. அந்த இடம்தான் இன்னைக்கு ஹஜ்ஜில் ஜமராத்துன்னு சொல்லப்படுது. அதே சமயம் நபி இஸ்மாயில் அலைசலாம் வாங்கப்பா அல்லாஹ் சொன்னதை கேட்போன்னு சொல்கிறாங்க. இதில் இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்னன்னா, நீங்கள் எடுக்கிற நல்ல முடிவை, தொழுகை, உண்மை, ஹலால் சம்பாத்தியம், அதை மாற்ற ஷைத்தான் கண்டிப்பாக வருவான். உங்கள் நல்ல மனசை மாற்ற பார்ப்பான். இந்த இடத்துல தான் உங்கள் மனசை நீங்கள் யோசித்து ஜமராத் போல வர ஷைத்தானை தூக்கி எறிய வேண்டிய நேரம்தான். ஜமராத் மாதிரி கெட்ட எண்ணம், கோபம், பொறாமை, பொய் வந்தா உடனே தூக்கி எறிங்க. அதுக்கு கட்டுப்படாதீங்க. நண்பர்களே, அல்லாவுக்கே கட்டுப்படுங்க. ஷைத்தானோட பேச்சை கேட்காம அல்குரான் சுன்னத் படி நல்ல மனுஷனாக வாழ கற்றுக்கணும். கட்டாயமாக ஜம்ராத் என்னும் ஷைத்தானை ஃபாலோ பண்ணாதீங்க. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலையும் தினமும் ஜமராத் என்னும் ஷைத்தான் வரும். ஆனால் அதை பின்பற்றாமல் அதை தடுத்து நிற்க நம்ம மனசை மாற்றி வாழ கற்றுக்கணும். நல்லதை தேர்ந்தெடுங்க நண்பர்களே. இன்ஷா அல்லாஹ் நல்ல விஷயத்தை பல பேருக்கு ஷேர் செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா.